ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்னோடய 3 பொண்ணுங்களை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இங்கே உட்காந்துருக்காளே, இவ தான் இசை, என்னோட மூத்த மக. இவ எப்படின்னா, இவ வாழ்க்கையில் இவ தான் ஒரு மிகப்பெரிய பேரழகி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இவ மனசுக்குள்ளே யார் புகுந்து இந்த மாதிரி மண்டையில் அடிச்சு சொல்லி வச்சாங்களோ தெரியல. ஆனால் எப்போ பார்த்தாலும் நான் தான் உலக அழகி ஐஸ்வர்யா ராய், நான் தான் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் இவ எப்படின்னா, காதலிச்சுனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம். சொந்தத்தில் தான் மாமனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் உட்காந்துருக்கா. அது என்னமோ தெரியல, அவனுக்கு இவளை பிடிக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கானா பார்த்துக்கங்களேன். அதுவும் கனவு கண்ட ஆரம்பித்தானா ஒரு தேசத்தை கனவே கண்டுருவா பார்த்துக்குங்க. கனவுல அவங்க மாமான்ட்டு வெயிட் பண்ணுற மாதிரியும், முத்தம் கொடுக்குற மாதிரியும், கட்டி பிடிக்கிற மாதிரியும், அவங்க மாமா கூட சுற்றுற மாதிரியும் இந்த நினப்பே தான் பார்த்துக்குங்களேன். வக்கீலுக்கு படிக்கிறா, இப்போ தான் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கா படிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே இவன் நினப்பில் இந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதோ தெரியல. அடுத்து இங்கே நிற்கிறாளே, இவ பேர் இன்னிசை. இவ எந்த ரகம் அப்படின்னா, இவளும் அதே மாதிரி என் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி இவளும் ஒத்த காலில் நிற்கிறா. இவங்க 3 பேர்த்துக்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க, அவங்க உன்னை கண்டிப்பாக கட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்டேன். அதெல்லாம் முடியாது, என் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது என்னோட மாமா, யார் என்ன சொன்னாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இவ ஒத்த காலில் நிற்கிறா. இவ என்ன பண்ணுறா அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறா. இப்போ தான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. இன்னும் படித்து கூட முடிக்கல. அதுக்குள்ளே ஆரம்பிச்சுட்டு நான் மாமா கல்யாணம் பண்ண, மாமா கல்யாணம் பண்ண 2 பேருக்கும் போர்க்காலமாக நடக்குது. இவ இசை மாதிரி ஒன்றும் கனவுலேயே குடும்பம் நடத்துறது, கனவுலேயே டிவேட் பாடுறவ இல்லை. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேராக எதாக இருந்தாலும் நின்று பேசுகிறவ. ஆனால் கொஞ்சம் பயந்த சுபாகம், எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு வருவா. முக்கியமாக பேய்க்குன்னா ரொம்ப பயந்துருவா. சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா வாசலுக்கு கூட போயிட்டு வர மாட்டானா பார்த்துக்கோங்களேன். இவ தென்றல், என்னோட கடைக்குட்டி. இவ தான் என் செல்ல மக. இவ எதுக்காகவும் ஆசைப்பட மாட்டா. அவள் உண்டு அவள் போக்குண்டுன்னு போயிட்டுருப்பா. ஆனால் என்ன ஒன்று, எல்லாம் இந்த பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு தெரியறது, போகிறது, வர்றது. இந்த பொம்பளை புள்ளி ஒரு 3-4 பொம்பளை புள்ளி ஃப்ரெண்டுன்னு இருக்காளுவோ, எல்லாம் நம்ம தெருவில் இருக்கவங்க தான். அவளுக்கு கூட தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகிறது, இங்கே போகிறது, கிணத்து கட்டிக்க போகிறது, அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் பசங்கள்கிட்ட யார்ட்டையுமே பேச மாட்டானா பார்த்துக்கோங்களேன். ரொம்ப நல்ல பிள்ளை, என்னோட செல்லம் அவ. அதே மாதிரி என் அண்ணன் பசங்க இருக்காங்க 3 பேர். அவனுங்க எல்லாம் இவங்களுக்கு மாமா தான். ஆனால் அவனுங்களுக்கு இவ்வளோ கண்டாலே பிடிக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன். அவளு நல்லா படிச்சுட்டு, ஒருத்தன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான், ஒருத்தன் பேங்கில் வேலை செய்கிறான், ஒருத்தவன் விவசாயம் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த 3 பேருக்குமே சரி, இன்னிசை தென்றலை என்றைக்குமே பிடிக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன். வருவானுங்க வீட்டுக்கு என்னை பார்ப்பானுங்க, போவானுங்க. ஒரு தடவை கூட பொண்ணுங்க எங்கே பிள்ளைங்க எங்கன்னு கேட்டதே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவங்க வளர்த்து வச்சுருக்காங்க. நானும் தான் வளர்த்துருக்கேன்னு. இவளுக்கு 3 பேரும் பண்ணுற அட்டகாசத்தை இனிமேல் நம்ம சேனலில் டெய்லியும் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளையிலேருந்து வீடியோ ஃபுல்லாக வரும், சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லவ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க.